வெல்கம் டு மிகுல்வாடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1 6th சம்லேருந்து பார்க்க போகிறோம். ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், டெசிமல் ஃபார்மில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் 1/11. ஸோ என்ன பண்ண போகிறோம், 1 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 1 11ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போது பண்ண முடியுமா, முடியாது. அப்போ 0 சேர்த்து பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போது 10 11 போகாது. அப்போ என்ன செய்யலாம், இன்னொரு 0 சேர்த்து இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ என்னவாயிரும், 9 11s are 99. பேலன்ஸ் என்ன இருக்குது, 1. இப்போ ஒரு 0 சேர்த்துருக்கேன், ஏன்னா பாயிண்ட் வச்சுட்டல, நான் ஒரு 0 சேர்த்துட்டேன். இப்போ இதுவும் என்ன செய்யாது, நமக்கு போகாது. அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்து இங்கே ஒரு 0, திரும்ப என்ன வரும், 9 11s are 99. ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கும். இதே மாதிரி என்னவாகும், போய்கிட்டே தான் இருக்கும். இந்த 1 லாஸ்ட் வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது 1/11ங்கிற ரேஷனல் நம்பரோட டெசிமல் ஃபார்ம் என்ன, 0.0909 எக்ஸட்ரா. இந்த 0909 போய்கிட்டே தான் இருக்கும். செகண்ட் ஒன் 13/4. 13 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 3 4s are 12, பேலன்ஸ் 1. இப்போ பாயிண்ட் வச்சு இந்த ஒன்னோட 0 சேர்த்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், 2 4s are 8, பேலன்ஸ் 2. ஸோ திரும்ப இது ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரி, 5 4s are 20 வந்துடும்ல, ரிமைனிங் 0. அப்போது 13/4 இஸ் ஈக்குவல் 3.25. ஸ்டாப் பண்ணிடணும், ஏன்னா இங்கே நமக்கு லாஸ்ட் 0 வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம போய்கிட்டே இருக்காது. ஓகேவா. மைனஸ் 18/7. 18 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். என்ன கிடைக்கும், 2 7s are 14, 3 7s are 21 ஆயிரும்ல. அப்போ ரிமைனிங் 4. அப்போ பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாமா. 40ல் 6 7s are 42 வரும். அப்போ 5 7s are 35, பேலன்ஸ் 5. இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 7 7s are 49, பேலன்ஸ் 1. 0 சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1 7 இருக்குது, பேலன்ஸ் 3. 0 சேர்த்துக்கலாம். 4 7s are 28, பேலன்ஸ் 2. 0 சேர்த்தா 2 7s are 14, பேலன்ஸ் 6. அப்போ 0 சேர்த்துக்கலாம். 8 7s are 56, பேலன்ஸ் என்ன இருக்கும், 4 இருக்கும். ஸோ 0 சேர்த்துக்கலாம். 5 7s are 35, பேலன்ஸ் ஒரு 5 இருக்குது. 0 சேர்த்துக்கலாம். அப்போ 7 7s are, இதை நான் இங்கே மேலே எழுதிக்கிறேன், 50. 7 7s are 49, ஸோ பேலன்ஸ் 1. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 1 7s are 7, பேலன்ஸ் 3. ஸோ 0 அப்படின்னா 4 7s are 28, ரிமைனிங் ஒரு 2. இங்கே பாருங்கள், இது வந்து போய்கிட்டே தான் இருக்குது. 5 7 1 4 2 8 முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள் 5 7 1 4, அடுத்து ஒரு 2 வரும், அப்புறம் 8 வரும், அப்புறம் அதே மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா. அப்போது மைனஸ் 18/7ஓட வேல்யூ என்ன, டெசிமல் ஃபார்ம் இருக்கு பாருங்கள். இங்கே மைனஸ் இருக்குல்ல, அதனால் இங்கே ஒரு மைனஸ் முன்னாடி போட்டுக்கணும் ஆன்சரில். 2.571428571428 இப்படினாலும் போட்டுக்கலாம். இதோட தான் இதோட ஆன்சர். இது என்னவா இருக்கும், அடுத்தடுத்து 5 5 நம்பரை சேமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஃபோர்த் ஒன் 2/5. ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் உள்ளது இம்ப்ராப்பர் கொண்டு வந்துடலாம். 1 5s are 5, 5 + 2 7/5. 7 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1 டைம் இருக்குது, பேலன்ஸ் 2. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 4 5s are 20, இதோட முடிஞ்சிருச்சு. 0 வந்துருச்சுல. அப்போது 1 2/5ஓட டெசிமல் ஃபார்ம் என்ன, 1.4. அடுத்து இது 2 3s are 6, 6 + 1 7, அப்போ மைனஸ் 7/2. 7 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 3 2s are 6, பேலன்ஸ் 1. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 5 2s are 10, ரிமைனிங் 0. அப்போ -3 1/2ஓட வேல்யூ என்ன, இங்கே மைனஸ் இருக்குல்ல, அப்போ -3.5. Question number 7.
List any 5 rational numbers between the given rational numbers. -2 and 0. அதாவது இந்த rational numbers நடுவில் உள்ள ஏதாவது 5 rational number கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் -2 and 0. இதில் ஏவை வந்து -2 ஆகவும் பியை வந்து நான் 0 வச்சுருக்கேன். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா C1 = 1/2 A + B. அப்போ C2 எப்படி கண்டுபிடிக்கணும்? 1/2 A + C1ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போது C1 கண்டுபிடிக்கலாம். C1 = 1/2 ஏவோட வேல்யூ -2 + பியோட வேல்யூ 0. அப்போது 1/2 -2 + 0 -2. 2 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன? -1. இதான் C1ஓட வேல்யூ, ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரோட வேல்யூ. இப்போ C2 வந்து 1/2 A + நம்ம கண்டுபிடிச்ச C1ஓட வேல்யூ. அப்போ 1/2 ஏவோட வேல்யூ என்ன? -2 + C1ஓட வேல்யூ என்ன? -1. அப்போ 1/2 -2 + 1 -3. ஸோ ஆன்சர் என்ன? -3/2. இது C2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு C3ஓட வேல்யூ 1/2 A + இங்கே என்ன போடணும்? லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச C2ஓட வேல்யூ போடணும். 1/2 ஏவோட வேல்யூ -2 + C2ஓட வேல்யூ என்ன? -3/2. இப்போ 1/2 கிராஸ் மல்டிப்ளை. 2 2s are 4, 4 + 3 7. மைனஸும் மைனஸாகவே தான் இருக்கும் ஆட் பண்ணும்போது. அப்போ -7/2. -7/2 2s are 4. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது C4ஓட வேல்யூ. அப்போ 1/2 A + C3. 1/2 ஏவோட வேல்யூ -2 + C3ஓட வேல்யூ என்ன? -7/4. 1/2 2 4s are 8. 8 + 7 15. மைனஸும் ஆட் பண்ணும் மைனஸாக இருக்கும். -15/4. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டா -15/2 4s are 8. லாஸ்ட்டு C5 1/2 A + C4. 1/2 ஏவோட வேல்யூ -2 + C4ஓட வேல்யூ -15/8. 1/2 8 2s are 16. 16 + 15 -31/8. So -31/8 2s are 16. 16. Therefore, the 5 rational numbers are என்னென்ன நம்பர்ஸ்லாம்? C1ஓட வேல்யூ என்ன? -1, C2ஓட வேல்யூ என்ன? -3/2, C3ஓட வேல்யூ -7/4, C4ஓட வேல்யூ -15/8, C5ஓட வேல்யூ -13(1/16). இதுதான் அந்த 5 ரேஷனல் நம்பர்ஸ். செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு ஒன்றில் போட்டது ஃபார்முலா மெத்தட், நீங்கள் அப்படியும் போடலாம். இப்போ செகண்ட் ஒன்றில் போட போகிறது ஃபார்முலா இல்லாத மெத்தட். உங்கள் புக்கில் இந்த மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்படியும் போடலாம். எந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போது ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதை 2ஆல் பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுக்கிற மாதிரி. அப்போது 1 5s are -5/2 2 5s are 10. முடிஞ்சிடுச்சா? இது 3/5 × 2/2. 3 2s are 6/5 2s are 10. அப்போது -5/10க்கும் அண்ட் 6/10க்கும் நடுவில் உள்ள ஏதாவது 5 ரேஷனல் நம்பர் நீங்கள் எழுதிக்கலாம். எதுனா எழுதலாம்? -4/10, -3/10, -2/10, -1/10, +1/10, இது எக்ஸட்ரா. அதாவது இது வரைக்கும் எழுதணும். 6/10, அதாவது 5/10 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த 5 ரேஷனல் நம்பர்ஸ். தேர்டு ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 and 7/20. இப்போது நமக்கு பேஸ் ஒரே மாதிரி கொண்டு வரணும். அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 20 வந்துடும். இது வந்துடும்ல. அப்போ 1/4 × 5/5. இப்போ 5/20க்கும்
7/20க்கும் இடையில உள்ள ஏதாவது 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ இதில் இந்த சம்மில் பாருங்கள், இதில் வந்து நம்ம பேஸ் வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம். இது நடுவில் நம்ம எத்தனை எழுதணும்? 5 எழுதணும். ஆனால் ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரே ஒரு 6/20 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் இது கொஞ்சம் பெரிய நம்பராக வச்சுக்கலாம். அப்போ இன்னும் ஃப்ரீயாக இடையில உள்ள நம்பர்ஸ்லாம் எழுதலாம். அப்போ இது ஒரு 5வாலையும் இது ஒரு 5வாலையும் நம்ம என்ன செய்யுங்க? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 5s are 25/20 × 5 100. இது 35/100. இப்போ என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் உள்ள ரேஷனல் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். இதானே இருக்குது. அப்போ உங்கள் வருது 26 27 28 29 30/100 31/100 32/100 33/100 34/100 இதெல்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம்? ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து ஒரே மாதிரி வர மாதிரி கொண்டு வந்தோம். அப்போ நமக்கு கிடச்சது 5/20யும் 7/20யும் தான். அப்போ அதுக்கு நடுவில் உள்ளது வந்து 6/20 ஒரு நம்பர் தான் கிடைக்கணும். அவங்க 5 கேட்குறாங்க. ஸோ இன்னும் ஒரு காமனாக ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்கிது. அப்போ பெரிய நம்பர் கிடைக்கிது 25 35 அப்படின்னு. இப்போ அதுக்கு நடுவில் உள்ள நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், 4th one -6/4 and -23/10. ஸோ இப்போ இதை வந்து இந்த -6/4 இந்த 10ஆல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ -60/40. இந்த -23/10 இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are 12, balance 1. 4 2s are 8 + 1 9. இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கு? -60/40 and -92/40. பேஸ் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நடுவில் உள்ள ரேஷனல் நம்பர்ஸ்லாம் எழுதிடலாமா? அப்போது என்ன கிடைக்கும்? -61/40 எழுதலாம், -62/40 எழுதலாம், -63/40 எழுதலாம், -64/40, -65/40, 92 வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு வர ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். ஃபார்முலா மெத்தட் இல்லாமல் இந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வரும். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். Question number 8. Use the method of averages to write two rational numbers between 14/5 and 16/3. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் உள்ள ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இவங்க அங்கே கொடுத்துட்டாங்க, யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ். மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்னா நம்ம இந்த 7th செம்மில் ஃபஸ்ட்டு மெத்தட் நான் போட்டேனே, ஃபார்முலா மெத்தட், அதுதான் மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த மெத்தடில் தான் போடணும். இந்த 4 சம் போட்ட மாதிரி உள்ள மெத்தடில் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. ஸோ என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது? 14/5 and 16/3. இதில் நம்ம ஏ வந்து 14/5ஆகவும் பி வந்து 16/3ஆகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்ன? C1 = 1/2 A + B. அப்போ 1/2 ஏவோட வேல்யூ 14/5 + பியோட வேல்யூ 16/3 = 1/2. இப்போ ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் 15 வரும். அப்போ இதை 3ஆலையும் இதை நம்ம 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். 14 × 3 5 × 3 + 16 × 5/3 × 5 1/2. 4 3s are 12, balance 1. 1 3s are 3 + 1 4/15 plus 6 5s are 30, balance 3. 1 5s are 5 + 3 8/15. அப்போ 1/2 ஆட் பண்ணுங்க, 122/15. 1 2s are 2, 6 2s are 12, 1 2s are 2. ஸோ நம்ம ஆன்சர் என்ன? C1 என்ன கிடச்சிருக்கு? 61/15. இது C1 ஃபஸ்ட் ரேஷனல் நம்பர். செகண்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க C2 = 1/2 A + இந்த C1. 1/2 ஏவோட வேல்யூ என்ன? 14/5 + C1ஓட வேல்யூ 61/15. 1/2. இப்போ நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த 15 கிடச்சிரும். அப்போ நம்ம அந்த 14ஐயும் என்ன செய்யணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா கீழே நமக்கு 15 தான் இருக்குது. 1/2
4 3s are 12, balance 1, 1 3s are 3 plus 1 4 by 15 plus 61 by 15, 1 by 2, 1 by 2, add பண்ணுங்க 103 by 15, அப்போ 103 by 30, இதான் C2. அப்போ therefore the two rational numbers are 61 by 15 and 103 by 30. நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. அவங்க கேட்டிருந்தது 2 தான். ஸோ அதனால தான் நான் C2ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஸ்டின் நம்பர் 9. கம்பேர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். கம்பேர் அப்படின்னாலே நம்ம எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறது தான். ஓகேவா? ஃபஸ்ட் 9th ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். -11 by 5 -21 by 8. நமக்கு பேஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் 40 தான் வரும். 5க்கும் 8க்கும் 40 தான் வரும். அப்போ இதை 8ஆல் இதை 5ஆல் என்ன செய்யலாமல் மல்டிப்ளை பண்ணிடலாம். -11 by 5 -88 by 40. இப்போ இது -21 by 8. இது என்ன செய்ய போகிறோம்? 5ஆல் தான் பண்ண போகிறோம். அப்போது 5 2s are 10 minus by 40. இப்போது -88 by 40யும் -105 by 40யும் கிடச்சிருக்கு. ரெண்டில் எது பெருசு? மைனஸில் வந்தால் இதுதான் பெரிய நம்பர். அப்போ இதோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன? -11 by 5 greater than -21 by 8. கம்பேர் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன், இது ரெண்டு எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 4 வரும். அப்போ இது ஒரு 2ஆல் பண்ணிக்கலாமா? ஏன்னா இங்கே 4 இருக்குது. அப்போ எதுவும் பண்ண வேண்டாம். அப்போ -1 by 2 into 2 by 2 -2 by 4. அப்போ -3 by 4. இந்த 1 by 2 என்ன கிடச்சிருக்கு நமக்கு? -2 by 4 கிடையாது. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. இதோட ஒரிஜினல் ஃபார்ம் இதே தான். இதோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன? -1 by 2. தேர்ட் ஒன், இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 15 தான் வரும். வேறு காமனாக நம்பர் இல்லை. அப்போ இதை 5ஆலையும் இந்த 3ஆலையும் பண்ணலாம். 2 5s are 10, 3 5s are 15, 4 3s are 12, 5 3s are 15. அப்போது 10 by 15, 12 by 15. எது பெரிய நம்பர்? ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் டேமாக இருந்தால் எது பெருசோ அதுதான் பெருசு. மைனஸ் டேமில் எது சிறுசோ அதுதான் பெருசு. அப்போ இதோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன? 2 by 3. இதோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன? 4 by 5. ஸோ கொஷினில் கொடுத்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டோம். கொஷின் நம்பர் 10. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்னு எழுத போகிறோம். நார்மலாக நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் நம்பர்ஸ் இல்லை எத்தனை டிஜிட்டில் கொடுத்துருந்தாலும் நம்ம எழுதிடலாம் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது நமக்கு ரேஷனல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கெலாம் பேஸ், அதாவது டினாமினேட்டர் ஒரே மாதிரி வரணும். 2 நம்பர்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து 5 நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. சைன்லாம் விட்டுருங்க, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 3 டேபிள் போடலாமா? 4 3s are 12, 8 போகாது அப்படியே வச்சுக்கோங்க. 8 3s are 24, 3 3s are 9, 1 3s are 3, 2 3s are 6. அகெயின் 3 டேபிளில் போடலாம். 4 3 டேபிளில் போகாது, 8 போகாது, 8 போகாது, 1 3s are 3, 4 3s are 12. இப்போ நம்ம 4 டேபிளும் போடலாம், இல்லை 2 டேபிளும் போடலாம். 4 டேபிளே போடலாம். 2 4s are 8, 2 4s are 8, 1 4s are 4. இப்போ 2 டேபிள் 1 1 2s are 2, 1 2s are 2, 1 1. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? LCM = 3 into 3 into 4 into 2. 3 3s are 9, 9 4s are 36, 36 into 2 72. அப்போ எல்சிஎம் வந்து 72. ஃபஸ்ட்டு பாருங்கள், -5 by 12 இருக்குது. அப்போ கீழே 72 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? 6ஆல் பண்ணிக்கலாமா? அப்போது -30 by 72. நெக்ஸ்ட்டு
மைனஸ் 11/8. 8 எதெல்லாம் பண்ணால் 72 வரும்? 9. மைனஸ் 8 இன்ட்டு 9. இப்போ மைனஸ் 99/72. அடுத்து மைனஸ் 15/24. மைனஸ் 15 இதை வந்து 24 3ஆல் பண்ணி பாருங்கள், 72 வரும். 5 3s are 15, பேலன்ஸ் 1, 1 3s are 3 + 1 4, 72. நான் இங்கே அடுத்து எழுதுகிறேன். அடுத்து பாருங்கள், மைனஸ் 7/-9. 9 எதால் பண்ணால் 72 வரும்? 8. அப்போ மைனஸ் 7 இன்ட்டு 8/-9 இன்ட்டு 8. மைனஸ் 56/-72. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். 12/36 ஈக்குவல் டு 36 2ஆல் பண்ணுங்கள், 72 வரும். அப்போ அதே 2ஆல் நம்ம 12ஐயும் பண்ணுறோம். 24/72. ஓகேவா? இப்போ நமக்கு பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். அப்போ கொடுத்துருக்குற நம்பர்ஸ், கண்டுபிடிச்ச நம்பர்ஸ்லாம் என்ன? 30/72 மைனஸ் 99/72 மைனஸ் 45/72. இது கேன்சல் ஆயிடுச்சு மைனஸ்லாம். அப்போ 56/72, 24/72. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? அசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறோம். ஏஓ அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். இருக்குல்ல, இது சின்ன நம்பர். மைனஸ் 99/72 மைனஸ் 45/72 மைனஸ் 30/72 24/72 56/72. நம்ம கண்டுபிடிச்ச நம்பரை எழுதிட்டோம். ஆனால் அதோட ஒரிஜினல் ஃபார்மை எழுதணும்ல. அப்போ 30 மைனஸ் 99/72வோட ஃபஸ்ட் ஒரிஜினல் வேல்யூ என்னது? மைனஸ் 11/8. 45/72வோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன? மைனஸ் 15/24. 30க்கு மைனஸ் 5/12. 24க்கு 12/36. 56க்கு மைனஸ் 7/-9. அசெண்டிங் ஆர்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர். D1 டிசெண்டிங் ஆர்டர். அப்போ இது அப்படி ரிவர்ஸில் எழுதிருங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு. 24/72 மைனஸ் 30/72 மைனஸ் 45/72 மைனஸ் 99/72. இது எழுதிட்டோம். அடுத்து இது அப்படி எழுதிடலாம். மைனஸ் 7/9 12/36 minus 5/12 minus 15/24 minus 11/8. 10th subdivision number 2 minus 17/10 minus 7/5 0 minus 2/4 minus 19/20. ஸோ இது நம்ம என்ன செய்ய போகிறோம்? அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்குலாம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி 0 இருக்கிறதால அப்படி வேணாம், அப்படி வச்சுக்கலாம். 5 டேபிளில் போடலாமா? 2 5s are 10, 1 5s are 5, 4 5s are 20, 1 2s are 2, 1, 2 2s are 4, 2 2s are 4. ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 5 into 2 into 2. 5 2s are 10, 10 into 2 20. ஓகேவா? இப்போ மைனஸ் 17/10. இது 20 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 34/20. அடுத்து மைனஸ் 7/5. இது 20 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 28/20. அடுத்து மைனஸ் 2 into 4. இது 20 வரணும்னா 5ஆல் பண்ணணும். 0 வந்து இருக்கிறதால அப்படி வச்சுக்கலாம். மைனஸ் 10/20. மைனஸ் 19/20 தான் இருக்காது, அப்படி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? மைனஸ் 34/20 மைனஸ் 28/20. மூணாவது 0 அப்படி வச்சுக்கலாம். அடுத்து மைனஸ் 10/20. லாஸ்ட் வந்து ஏற்கனவே கீழே 20 தான் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன செஞ்சிடலாம்? அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு. அப்போ இருக்கிற எது சிறுசு? மைனஸ் வேல்யூஸ் எங்கே இருக்குது? மைனஸில் 0 தான் சிறுசுன்னு எழுதக்கூடாது. மைனஸ் வேல்யூலாம் இருக்கும்போது மைனஸில் எது பெருசோ அதுதான் இருக்கலே ரொம்ப சிறுசு. மைனஸ் 34/20
minus 28 by 20 minus 19 by 20 minus 10 by 20 லாஸ்ட் தான் 0 தான் இருக்கிறதுலே பெருசுதில்ல. அப்போ இதோட ஒரிஜினல் ஃபார்ம்ஸ்லாம் நம்ம எழுத போகிறோம். minus 17 by 10 minus 7 by 5 minus 19 by 20 ஓட ஒரிஜினல் ஃபார்மே அதுதான். minus 10 by 20க்கு minus 2 by 4 0க்கு 0 தான். இப்போ நம்ம எழுத போகிறது டிசெண்டிங் ஆர்டர், அப்படியே ரிவர்ஸில் எழுதிடலாம். 0 minus 10 by 20 minus 19 by 20 minus 28 by 20 minus 34 by 20. அப்போ இதே ரிவர்ஸில் அப்படி எழுதிருங்க. 0 minus 2 by 4 minus 19 by 20 minus 7 by 5 minus 17 by 10. Objective question. The number which is subtracted from minus 6 by 11 to get 8 by 9 is minus 142 by 99. Which of the following pairs is equivalent? 16 by minus 30, minus 8 by 15. Minus 5 by 4 is a rational number which lies between minus 1 and minus 2. Which of the following rational numbers is the greater? Minus 17 by 24. The sum of the digit of the denominator in the simplest form of 112 by 528 is 6. ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.1 முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.